கட்டிலில் படுத்தபடி வார பத்திரிகையில் மூழ்கியிருந்தான் தினேஷ். சற்று தலையை தூக்கி கடிகாரத்தை பார்த்தபோது மணி 11:30. இன்னுமா வேலை முடியல இவளுக்கு என்று மனைவி தேவியை திட்டியபடி மீண்டும் வார பத்திரிகையில் நுழைந்து கொண்டான். தன் கணவன் தனக்காக படுக்கையறையில் காத்து கொண்டிருப்பான் என்பதற்காக அவசர அவசரமாய் பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு மறுநாள் காலை சமையலுக்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்து வைத்துவிட்டு கையில் பால் டம்ளருடன் பெட்ரூமுக்குள் புகுந்தாள் தேவி. தேவிக்கும் தினேஷுக்கும் திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் இருந்தனர். வேலைகளை முடித்துவிட்டு வந்தவளை, என்ன தேவி இவ்வளவு நேரம் என்று எரிச்சலுடன் கேட்டான் தினேஷ். பின்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டு தானே வரணும் என்றாள் சலிப்போடு. ஆமா, பதிலுக்கு பதில் மட்டும் குறைச்சல் இல்ல. அது சரி, தம்பி வந்துட்டானா என்றான் தினேஷ். வந்தாச்சு வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு. வழக்கம் போல பாயையும் தலகாணியையும் எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டாரு என்றாள் தேவி. உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நேத்திக்கு தரகர் வந்து பொண்ணை பத்தி சொன்னப்போ நீ சரியாவே பிடிகொடுத்து பேசலையாமே. சுரேஷுக்கும் வயசு ஆயிட்டே போகுது, காலகாலத்துல கல்யாணம் பண்ணணும்ல. ஏன், என்னாச்சு? பொண்ணு சரியில்லையா? ஏன் அப்படி நடந்துகிட்ட என்று சற்றென்று கேட்டான் தினேஷ். உண்மையான காரணத்தை நான் சொல்றேன், ஆனா நீங்க என்ன தப்பா நினைச்சிடக் கூடாது என்ற பீடிகை போட்டாள் தேவி. என்ன பீடிகை ரொம்ப பலமாயிருக்கு? என்னன்னு சொல்லு தேவி என்றான் தினேஷ். கணவனை உரசியபடி நெருங்கி அமர்ந்து கொண்ட தேவி, நாம சீக்கிரமே உங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்னா வாரவ அவனை உடனே கிளப்பிக்கிட்டு தனி குடுத்தனம் போயிடுவா இல்லையா என்றவளை நோக்கி, அது இயல்புதானே, அதில் என்ன தப்பு என்று சாதாரணமாய் கேட்டான் தினேஷ். என்ன தப்பா? அவங்க அப்படி போயிட்டா அவனோட சம்பளம் மொத்தமும் அங்க அவ கைக்கு போயிடும்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க தம்பி வேலை பார்க்கறது பெரிய கம்பெனியில. அவர் வாங்குவது உங்க சம்பளத்தை விட 3 மடங்கு அதிகம். அவருக்கு கல்யாணம் பண்ணி வர்ற பொண்டாட்டி அவரை தனியா கூட்டிட்டு போயிட்டா நம்ம குடும்பத்தை ஓட்டுறது ரொம்ப சிரமமாயிடும். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்க அப்பா அம்மா உங்க தம்பிய உங்க தலையில கட்டிட்டு சிவனேன்னு செத்து போயிட்டாங்க. அந்த பாரத்தை இவ்வளவு நாள் நம்ம சுமந்ததுக்கு நமக்கு ஒரு பலன் வேண்டாமா? சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவர் சம்பளத்தை நம்ம கிட்ட தருவாரா? இல்ல வர்றவ தான் நம்ம கிட்ட மொத்த சம்பளத்தையும் தர விட்டுருவாளா என்றாள் குரூரமாக. அதுக்காக என்னடி பண்ண சொல்ற? அவனுக்கு கல்யாணம் பண்ணாமலேயே இருக்க சொல்றியா என்று கேட்டான் தினேஷ். இங்க பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் நல்லா கேட்டுக்கங்க. நமக்கு இருக்கிறது 2 பொட்ட பிள்ளைங்க. அதுக்கு நாளைக்கே திடுதுப்புன்னு வயசுக்கு வந்து கல்யாணத்துக்கு நின்னா நம்ம எங்க போறது காசுக்கு? நீங்க சம்பாதிக்கிறத வச்சு அதுகளுக்கு கல்யாணம் பண்றதுன்னா 2ம் கிளவியானதுக்கு அப்புறம் தான் நடக்கும் என்றவளை தினேஷ் எந்தவித குறுக்கீடும் இல்லாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்க தேவி தொடர்ந்தாள். அதனால தான் நான் சொல்றேன், இன்னும் 4-5 வருஷம் உங்க தம்பி கல்யாணத்தை தள்ளி போடுவோம். இப்ப அவன் தன்னோட சம்பளத்தை அப்படியே கொண்டு வந்து என்கிட்ட தான் கொடுக்கறாரு. அதுல நான் சீட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். 4 வருஷத்துல பெரிய தொகை நம்ம கைக்கு வந்துடும். அதுல 3/4வாசியை எடுத்து நாம பொண்ணு கல்யாணத்துக்கு பேங்க்ல போட்டு வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற கால்வாசியில உங்க தம்பிக்கு சிம்பிளா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுவோம். அதுவும் நம்ம பேச்ச கேட்கிற நடக்கிற ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் கல்யாணத்துக்கு அப்புறமும் எந்த பிரச்சனையும் வராம இருக்கும் என்று தன் நயவஞ்சக எண்ணத்தை சொல்லி முடித்தாள் தேவி. ஐயோ வேண்டாண்டி, இப்பவே அவனுக்கு 30 வயசு ஆச்சு. இன்னும் 4-5 வருஷம்னா ஊர்ல உலகத்துல 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. அண்ணன்காரன் தம்பிய கண்டுக்காம விட்டுட்டான்னு என்ன இல்ல கேவலமா பேசுவாங்க. அம்மா அப்பா இல்லாத பையனை நம்ம தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். நானே கதின்னு என் காலை சுத்திக்கிட்டு அவன் இங்கேயே கிடக்கிறான். அவனுக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை என்னால எப்படி செய்ய முடியும்? ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது
கொஞ்சம் பணம் கொடு தம்பினா அவன் என்ன தராமையா போயிட போறான்? இப்பவே சம்பள பணம் பூராத்தையும் உங்ககிட்ட தானே கொண்டு வந்து கொடுக்கறான். அப்படி இருக்கிறவன் நம்மளை கைவிட மாட்டான். ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நம்ம சீக்கிரம் அவன் கல்யாணத்தை முடிக்கணும் என்று கண் கலங்கினான் தினேஷ். நீங்க சொல்றது என்னமோ சரிதான். உங்க தம்பி என்னமோ நல்லவர் தான். வாரவளும் அதே மாதிரி இருப்பான்னு என்ன நிச்சயம்? நாளைக்கே கல்யாணம் முடிச்சு பணம் காசு கொடுக்க கூடாதுன்னு வர்ற பொண்டாட்டி சொல்லிட்டா, அவர் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு நம்மளை நட்டாத்துல விட்டுட்டார்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அதான் 5 வருஷம் கழிச்சு பண்ணிடலாம்னு சொல்றேன்ல. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க பேசாம இருந்தா அதுவே போதும். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்று கணவனை மிரட்டினாள். அவனுக்கும் காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்ல. நம்ம சுயநலத்துக்காக அவனுக்கு கல்யாணத்தை தள்ளி போடுறது எந்த விதத்துல நியாயம் என்று கேட்ட தினேஷை, இந்த மனுஷனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நல்லா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியும் இல்லைனா இந்த பாவ புண்ணியத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. இதை பாருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு சும்மா இருங்க. உங்க தம்பி கல்யாணத்தை எப்ப எப்படி யார் கூட நடத்தணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லியபடி திரும்பி படுத்து கொண்டாள் தேவி. தனது இயலாமையை நினைத்து எதுவும் திருப்பி பேச முடியாதவனாய் கலங்கிய கண்களோடு அமைதியாக அமர்ந்திருந்தான் தினேஷ். அடுத்த நாள் காலை 8 மணி ஆகியிருந்தது. டிவி முன்பு டீயை குடித்து கொண்டிருந்தான் தினேஷ். அப்போது அண்ணி அண்ணி என்று அழைத்தவாறே மொட்டை மாடியிலிருந்து இறங்கிய சுரேஷ் எதிரில் வந்த அண்ணியிடம் அவனது சம்பள கவரை நீட்டினான். இந்தாங்க அண்ணி, இந்த மாச சம்பளம் என்றவனிடம் சம்பளத்தை வாங்கி கொண்ட தேவி, தம்பி வீட்டு செலவு வர வர ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. தம்பி உங்க 2 பேரோட சம்பளமும் முழுக்க முழுக்க செலவாயிடுது தம்பி. ஒரு 5 சேர்த்து வைக்கலாம்னு நினைச்சா முடியவே மாட்டேங்குது என்றாள் போலி வருத்தத்துடன். சேர்த்து வைக்கிறத பத்தி எல்லாம் அப்புறம் யோசிக்கலாம் அண்ணி, நீங்க தாராளமா இருக்கிறத செலவு பண்ணுங்க என்று சாதாரணமாய் சொல்லிவிட்டு தன் அறைக்குள் புகுந்து கொண்டான் சுரேஷ். இப்படியே 1 வருடம் கழிந்தது. தேவி தேவி என்றபடியே கோபத்துடன் ஆபீஸிலிருந்து வந்த தினேஷின் குரலை கேட்டு வெளியே வந்த தேவி, என்னங்க என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே வர்றீங்க? என்ன பிரச்சனை என்றாள். இருந்தாலும் இது ரொம்ப அநியாயம் தேவி. நேத்து தரகர் வந்து காட்டிட்டு போன பொண்ண தம்பிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு அதை நீ வேண்டாம் என்று சொன்னதாகவும் தரகர் சொன்னாரே. ஏன் இப்படி வேணாம் வேணாம்னு தட்டி கழிக்கிற? என் பொண்ணுங்களுக்கு எப்படி கல்யாணம் நடத்தி வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம பொண்ணுங்களுக்காக என் தம்பிய இப்படியே கல்யாணம் பண்ணாம வச்சிருக்க முடியுமா? என் தம்பிக்கு காலகாலத்துல கல்யாணம் நடக்க வேண்டாமா? தம்பி அந்த பொண்ணை பிடிக்குதுன்னு சொன்ன பிறகும் நீயே அந்த பொண்ணை வேண்டாம்னு சொல்ற என்றபடி லேசான கோபத்தோடு கேட்டான் தினேஷ். எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல, அவ்வளவுதான். சற்றும் தயங்காமல் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர முற்பட்டவளின் தோலை பற்றி வெடுக்கென்று திரும்பினான் தினேஷ். இல்ல தேவி, இனிமேலும் நான் பொறுத்துக்க மாட்டேன். இந்த கல்யாணத்தை நான் உடனே நடத்த போறேன், நடத்தி காட்டுறேன், சவால் விடுவது போல சொன்னான் தினேஷ். இதுநாள் வரையில் தன் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காத கணவன் சவால் விடும் அளவிற்கு மாறிவிட்டதைக் கண்டு உள்ளுக்குள் அச்சமற்ற தேவி தனது இறுதி அஸ்திரத்தை எடுத்து வீசினாள். ஓஹோ அப்படியா? அப்ப நீங்களும் உங்க தம்பியும் நல்லா சந்தோஷமா இருங்க. நான் என் பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு தனியா போறேன் என்றாள் தேவி. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? நம்மளோட சுயநலத்துக்காக அவனோட கல்யாணத்தை நிறுத்துறது எந்த விதத்துல நியாயம்? தேவியை அமைதிப்படுத்தினான். இங்க பாருங்க, அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன். எனக்கு உங்க தம்பியோட கல்யாணத்தை விட என் பொண்ணுங்க நல்லா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். அம்மா அப்பா இல்லாத உங்க தம்பிய இவ்வளவு வருஷமா படிக்க வச்சு நல்ல வேலையில நீங்க தானே சேர்த்து விட்டீங்க. அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு. நான் ஒன்றும் உங்க தம்பிய கல்யாணமே பண்ணி வைக்க வேண்டாம்னு நான் சொல்லலையே. இன்னும் 2 வருஷம் போகட்டும் தானே சொல்றேன். உங்க தம்பி சம்பளம் மொத்தத்தையும் அப்படியே பேங்க்ல போட்டுட்டு இருக்கேன்.
எதுக்கு நம்ம பொண்ணுங்க கல்யாணத்துக்கு தான். நல்ல தொகை சேர்ப்பதற்கு எப்படியும் இன்னும் 2 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் உங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் என்றால் சாதாரணமாக. இதற்கு மேல் தினேஷுக்கு அவளிடம் என்ன சொல்லி புரிய வைப்பது என்று தெரியவில்லை. அமைதியாக பதில் ஏதும் பேசாமல் ரூமுக்குள் நுழைந்து கொண்டான். அவர்களிடையே நடைபெற்ற அந்த உரையாடலை வந்திருந்த சுரேஷ் கதவருகே வரும்போது கேட்டுவிட உறைந்து போனான். கடவுளே, அண்ணியா இப்படி? என் அம்மாவிற்கு பிறகு இந்த அண்ணியை தானே அம்மாவாக நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கேவலம் என் சம்பளம் தான் அவங்களோட குறியா? அவங்க என் மேல காட்டுற பாசமும் அன்பும் பணத்துக்காகத்தானா? அப்ப இந்த உலகத்துல எல்லாருமே சுயநலவாதிகள் தானா? தன் உடலின் மொத்த சக்தியும் வெளியேறியது போல் தளர்ந்து போனான் சுரேஷ். தான் அங்கே வந்த சுவையே தெரியாமல் அப்படியே திரும்பி நடக்க தொடங்கியவன் இருட்டிய பிறகு வீட்டிற்கு வந்தான். கனத்த இதயத்தோடு யாரிடமும் எதுவும் பேசாமல் அடுத்த நாள் ஆபீஸுக்கு சென்று விட்டான். மறுநாள் அலுவலக வேலையில் மூழ்கியிருந்த போதும் அவ்வப்போது அண்ணியின் வார்த்தைகள் ஞாபகத்தில் வந்து வந்து போக நொந்து போன மனதுடன் யாரிடமும் இயல்பாக பேசாமல் இறுக்க முகத்தோடு இருந்தான் சுரேஷ். மதிய உணவு இடைவெளியின் போது அனைவரும் எழுந்து சென்ற பின்னரும் தன் இருக்கையிலேயே சிலை போல அமர்ந்திருந்தான். அவனின் செல்போனின் அதிர்வு அவனை அந்த இறுக்கத்திலிருந்து விடுவித்தது. புது எண்ணிலிருந்து அழைப்பு சலிப்புடன் எடுத்து ஹலோ என்றான். சுரேஷா என்றபடி ஒரு குரல் கேட்டது. ஆமா, நீங்க யாரு என்றான் சுரேஷ். சார், உங்க அண்ணனுக்கு ஃபேக்டரியில வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு நெஞ்சுவலி வந்துருச்சு. கமலா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க. நீங்க உடனே அங்க வாங்க என்ற தகவலை சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்தது அந்த குரல். பதட்டத்துடன் எழுந்தவன் மேனேஜரிடம் சென்று சொல்லிவிட்டு கமலா மருத்துவமனை நோக்கி ஓடினான் சுரேஷ். அங்கே அவன் கண்டது தன் அண்ணனின் உயிரற்ற உடலை மட்டுமே. ஐயோ அண்ணா, என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டியே. அம்மா அப்பா இல்லாத என்ன எந்த குறையும் தெரியாத மாதிரி வளர்த்தியே. இப்ப இப்படி விட்டுட்டு போயிட்டியே என்று கதறினான். அப்போது தன்னை வந்து கட்டிக்கொண்டு அழுத அண்ணனின் 2 பெண் பிள்ளைகளையும் பார்த்து துக்கம் தாங்காமல், அது மருத்துவமனை என்று கூட பார்க்காமல் தரையில் உட்கார்ந்து பெண் பிள்ளைகளைப் போல உரத்த குரலில் கத்தி அழுதான். சிறிது நேரத்துக்கு பிறகு சுதாரித்து கொண்டு எதிர்காலத்தை சந்திக்கும் மனதிடத்தை ஏற்படுத்தி கொண்டு எழுந்தவன் அண்ணனின் இறுதி சடங்குகளை எந்திரம் போல செய்து முடித்தான். 6 மாதங்கள் கடந்தும் கூட அந்த பெரிய இழப்பின் அதிர்வுகள் அந்த குடும்பத்திலிருந்து இன்னும் போகாமல் இருந்தது. மொட்டை மாடியில் தன் நண்பனுடன் பேசிக்கொண்டிருந்த சுரேஷ் அண்ணி டம்ளருடன் வருவதை பார்த்து பேச்சை நிறுத்தி கொண்டான். தம்பி, நாளைக்கு சாயந்தரம் ஆபீஸ்ல ஆடிட் போயிட்டு இருக்கு. நகர முடியாத சூழ்நிலை. எங்கேயும் என்னால வர முடியாது. இன்னொரு நாள் பார்த்துக்கலாமே என்றான் சுரேஷ். தேவி சங்கடமாய் தலையை தூக்கி அவனை பார்க்க, இன்னொரு நாளைக்கு போலாமே அண்ணி, நானே சொல்றேன் என்று அவன் கராராய் சொல்ல, அதை கேட்ட தேவி மொட்டை மாடி படிக்கட்டுகளில் இறங்கினாள். ஆபீஸ்ல ஆடிட் எல்லாம் ஒன்றும் இல்லையே, ஏன் உங்க அண்ணி கிட்ட பொய் சொன்ன என்று நண்பன் கேட்க, அந்த பொண்ணு பார்க்குற நிகழ்ச்சி, அதை அவாய்ட் பண்ணதாண்டா அப்படி சொன்னேன் என்று நண்பனை பார்த்து சிரித்தான். அவங்க கடமையை செய்ய விடாம ஏண்டா இப்படி பண்ற? ஒழுங்கு மரியாதையா நாளைக்கு அவங்க கூட போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வா என்று செல்லமாய் சுரேஷை அதட்டினான் நண்பன். இல்லடா சேகர், என் மனசுக்குள்ள ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். என் அண்ணனோட 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய செலவு மொத்தமா சம்பாதிச்சதுக்கு அப்புறம்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட முடிவு என்றான் சுரேஷ். படிக்கட்டுகளில் இறங்கிக் கொண்டிருந்த தேவியின் காதுகளில் அது விழ நின்று கூர்ந்து கவனித்தாள். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா என் அண்ணனோட 2 பிள்ளைகளுக்கும் யாருடா ஆதரவு? அதுகளுக்கு என்ன விட்டா யாருடா இருக்காங்க? நாளைக்கு அதுக பெருசாகி வயசுக்கு வந்து கல்யாணத்துக்கு நின்னா முன்னாடி நின்று சேரத்துக்கு யாருடா இருக்காங்க? என்னோட அண்ணி பாவம்டா, படிக்காதவங்க, உலகம் புரியாதவங்க. அவங்களால வெளியே போய் காசு பணம் எல்லாம் சம்பாதிக்க முடியாது. அதனால என்னோட வருமானம் தான் இனி இந்த குடும்பத்துக்கான ஒரே வருமானம்.
எங்க அண்ணி சொல்றாங்கன்னு இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாளைக்கே வரப்போறவ என்னோட சம்பளம் மொத்தத்தையும் அவளே உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிட்டானா அண்ணி எங்க போவாங்க? அதனால அந்த 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணத்துக்காக வேண்டிய செலவையும் எங்க அண்ணிக்கு ஒரு வருமானமும் ரெடி பண்ணிட்டு தாண்டா நான் கல்யாணம் பண்ணுவேன் என்று உருக்கமாய் சொன்னான் சுரேஷ். இதை கேட்ட தேவி நெஞ்சை பிடித்து கொண்டு படிக்கட்டுகளில் சாய்ந்தாள். சரிடா, நீ சொல்றது சரிதான். அதுக்காக நீ காலாகாலத்துல கல்யாணம் பண்ணிக்காம உன் வாழ்க்கையை கெடுத்துக்க போறியா என்று நண்பன் கேட்டான். இல்லடா, இதுதான் என்னோட முடிவு, இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல என்று ஆணித்தனமாய் சொன்னான் சுரேஷ். இதெல்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்குண்டா, ஆனா நடைமுறைக்கு சாத்தியப்படாது என்ற சேகரிடம், இல்லடா சேகர், தவிர்க்க முடியாமல் சில இழப்புகள், வெளிப்படுத்த முடியாமல் சில உண்மைகள், நம்ப முடியாமல் சில துன்பங்கள், அனுபவிக்க முடியாமல் சில சந்தோஷங்கள், இத்தனையும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. அதனால அப்படி வாழ முடியுமான்னு யோசிக்கிறத விட அப்படிதான் வாழ்ந்தாகணும்னு முடிவு எடுத்துட்டா சாத்தியப்படாததெல்லாம் சாத்தியப்பட்டுவிடும் என்றபடி அமைதியானான் சுரேஷ். சேகரும் அங்கிருந்து நகர்ந்தான். அத்தனையையும் கேட்டுக்கொண்டிருந்த தேவி பொங்கி வந்த அழுகையை அடக்கிக் கொண்டு வேகமாக படியிறங்கி பூஜை அறைக்கு சென்று சாமி படங்களுக்கு முன் அழுகையை வெடித்தாள். தான் எவ்வளவு பெரிய சுயநலவாதியாக இருந்திருக்கிறேன் என்பதை எண்ணி வருந்தியவளுக்கு அவள் கண்களுக்கு அங்கிருந்த சாமி படங்கள் அனைத்திலும் தன் கணவன் தினேஷின் முகமே தெரிந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும். இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். நன்றி.